अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतूबु इलैह। नाम है कि अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतूबु इलैह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अमालिना मय यहदिल्लाहु फला मुद्दिल लहु व मय युद्लिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनू अतिउल्लाह व अतिउर रसूला इला तुब्तिलू अअमालकुम। या अय्युहल्लज़ीना आमनू उद्खुलून फ़ी सिल्मि काफ़ा व ला तत्तबिउ खुतुवाति शैतान इन्नहु लकुम अदुव्वुन मुबीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே அனைத்து புகழையும் சமர்ப்பித்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் புறத்திலிருந்து இந்த அகிலத்துக்கோர் ஒரு அருட்படையாக அனுப்பப்பட்ட அன்னல் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக புரிந்து கொண்டு வாழ்ந்த அத்தனை உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்ட அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அவனுடைய தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்து ஈருலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மாண்புக்குரிய நறுமை தொப்புள் கொடி சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்துடைய இரண்டாவது இரவு பகுதியை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். நாம் நேற்றைய தினத்தில் ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு கடப்பது என்கின்ற சாராம்சத்தை ரத்தின சுருக்கத்தோடு அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ள விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நல்ல நோக்கத்தோடு முதல் 10 நாட்கள் தொடர் தலைப்பின் அடிப்படையும், மூன்றாவது 10 இரண்டாவது 10 என்கின்ற 10 நாட்கள் வடிவத்தில் ஒவ்வொரு தலைப்புமாக நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நபிமார்களின் பிரச்சாரம் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் ஆரம்ப 10 இரவுகளிலே நாம் எல்லாம் அறிந்து கொள்ள போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நபிமார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் பரவலாக தெரிந்திருக்கிற பல வரலாற்று சம்பவங்கள் உள்ளது. நபிமார்கள் என்று நாம் யாரையெல்லாம் கருதி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய சமூகத்தில் ஒரு வழக்கு உண்டு. பல லட்சங்கள் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்றிருக்கிறாங்கன்ற ஒரு பலவீனமான செய்தியை வைத்துக்கொண்டு 24 லட்சத்திற்கு மேலான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தியை நம்முடைய சமூகத்தார்கள் அறிந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இத்தனை நபிமார்கள் தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் நம்மிடத்தில் கிடையாது.
அப்போ திருமறை குரானை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தோடு சேர்த்து ஏறத்தாழ 25 நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு முகமது நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடமாக கற்பிக்கின்றான். அந்த நபிமார்களுடைய வரலாறைத்தான் நாம் பார்க்க போகிறோம். நபிமாருடைய வரலாறு என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது அவர்கள் எவ்வாறு நபித்துவம் பெற்றார்கள், அவருடைய சமூகத்தார்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாங்க, அந்த சமூகத்திற்கு எதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தான், எதை ஹராமாக்கி இருந்தான், அந்த சமூகத்தார்கள் எப்பேற்பட்ட செயல்களில் தவறுகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார் என்ற சாரம்சம் நமக்கு நினைவு வரும். ஆனால் நம்முடைய தலைப்பெண்ண நபிமாருடைய பிரச்சாரங்களாகத்தான் இருக்கிறது. அப்போ நபிமாருடைய வரலாறை தெரிந்திருக்கிற நாம் நபிமாருடைய பிரச்சாரத்தை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் எப்படி மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதென்ற ஒரு வழிமுறையை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் திருக்குரானை ஓத தெரிந்திருக்கிறோம், அதனுடைய மொழிபெயர்ப்பை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிற மக்கள் மத்தியிலே தாவாவை செய்யும் பொழுது எதை கொண்டு துவங்குவது, எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவது, எதை கொண்டு நாம தாவா பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்ற அந்த சூழ்நிலையில முடிவெடுப்பதில் சில சங்கடங்களை நம் மத்தியில பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உறவினர் மத்தியிலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ நாம் பணி செய்யக்கூடிய பகுதியிலேயோ இன்ன பிற தருணங்களில் எப்படியெல்லாம் நாம் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும், நம்முடைய கொள்கையை எப்படி மக்கள் மீதில் எடுத்து சொல்ல வேண்டும் என்றதற்காக ஒரு தெளிவான நீரோட்டத்தை போன்று நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிமார்கள் என்று சொன்ன உடனேயே மனிதனுடைய துவக்கமாக, நபியினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பல உரையின் வாயிலாக நாம் அறிந்திருப்போம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை காட்டிலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் நேர்த்தியாக மிக நீண்ட சம்பவத்தை கொண்டு நமக்கு உணர்த்துகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு நபி, அவர் எப்பேற்பட்ட நபி என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு காத்தமுன் நபியாக அனுபவிச்சிருக்கிற முகமது நபிகள் நாயகம் எப்படி ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கு நபியாக இருக்கிறாங்களோ, அதுபோன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறவாக அனுப்பப்பட்ட தூதர் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கெல்லாம் ஒரு தூதராக ரசூலாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே வர்ணனை செய்யும் பொழுது நபிகள் நாயகத்திற்கு நினைவூட்டு செய்கிறான். நபியே முகம்மதே, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய சமூகத்தார்கள் அவருடைய பேச்சை எவ்வாறு அணுகிறார் என்று தெரியுமா? அந்த சமூகம் செய்த தவறினால், ஏற்க மறுத்த காரணத்தினால் அவர்களை எவ்வாறு கருவறுத்தோம் என்கின்ற வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறே திரை போன்று அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் எடுத்திருக்கிறான். சூரா ஹூத் என்கின்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை மிகவும் தெள்ள தெளிவாக சிறுபிள்ளை கூட வாசித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு இலகுவான சாராம்சத்தை கொண்டு விளக்குகிறான். இதோ நம்முடைய தூதர் நூஹை அவருடைய சமூகத்தார் மத்தியில் அனுப்பினோம். அவருடைய சமூகத்தார் மத்தியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் புரிகிறார். ஏறத்தாழ ஓராண்டு கிடையாது, ஈராண்டு கிடையாதுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம், 1050 ஆண்டு குறைவாக 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு உத்தம தூதர். அந்த நபி தன்னுடைய சமூகத்தார் மத்தியிலே சொல்றாங்க, அருமை சமுதாயமே, நான் இறைவன் புறத்திலிருந்து செய்தியை, வகை செய்தியை பெற்று உங்களுக்கு நற்போதனை செய்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறேன்.
இதற்கான வெகுமதியை, இதற்கான கூலியை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கல. என்னுடைய கூலி யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, மறுமையில் இருக்கிறது. அந்த மறுமையினுடைய வாழ்க்கை வெற்றி தரக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்கள் மத்தியிலே அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பாவத்தை விட்டு விலகி ஏகனாகிய அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி செயல்பட வேண்டும். அதுதான் பிரதான நோக்கமே. எல்லா நபிமார்களும் எடுத்து சொன்ன பிரதான கொள்கை என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்த ஏனைய பிற எந்த ஒரு படைப்பினத்தையும் நீங்கள் ஒரு காலம் வணங்கிவிடக் கூடாது. அது பெரிய பாரதூரமான பாவமாக இருக்கிறது. அந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில மன்னிப்பு பெறாதவர்களாக நரக படுகொலைக்கு செல்லக்கூடிய மனிதர்களாக ஆகிவிடுவோம் என்ற அந்த கொள்கையை ஆணித்தரமாக பதிவு செய்தார்கள். இந்த கொள்கையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார் மத்தியில் எப்படி தெரியுமா செய்யறாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். எல்லா நபிமார்களும் தாவாவை செய்கிறார்கள். நாமளும் பிரச்சாரத்தை பிற மக்கள் இதில் சொல்லுகின்றோம். எப்படி நாம சொல்றோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, வித்தியாசத்தை பாருங்க. அல்லாஹ்விடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில், இறுதி கட்டத்தில் கேட்கிறாங்க. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அவங்களுடைய சமூகத்தார்கள் சொல்கிறார்கள், நூஹே, உங்களை பார்த்தா எங்களுக்கு நீங்க சிறப்பு மிக்க மனிதனாக எங்களுக்கு தெரியல. உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எங்களை போன்று சாதாரண ஒரு அப்தாக மனுஷனாகத்தான் பார்க்கிறோம். எங்களை விட உங்களுக்கு ஏதேனும் சிறப்புகள் உண்டா? இல்லையே. ஏதேனும் கலைகள் இருந்தால், ஆற்றல் இருந்தால், அது போன்ற பல வித்தைகளை தெரிந்து கொண்டிருந்த மனிதராக இருக்கிறேன் என்று சொன்னால் எதுவுமே இல்லாம சர்வசாதாரண மனிதனாக இருக்கிறீங்க. உங்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம்? உங்களை பின்பற்றக்கூடிய உங்களுடைய கூட்டத்தார் எங்களை விட அறிவியலியாகத்தான் இருக்கிறாங்க. அறிவுல அவர்கள் குறைந்த ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வெறும் மெத்தைகளாக, பெரும் செல்வதர்களாக உங்களை பின்பற்றக்கூடியவர் நாங்கள் பார்க்கவில்லை. உங்களை பின்பற்றக்கூடிய அந்த அடியார்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? ஏப்பம் ஜாப்பமாக, கல்வி அறிவு அதிகம் இல்லாதவர்களாக, அறிவெளித்தனமாக செயல்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க என்ற விஷயத்தை அந்த சமூகம் பதிவு செய்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஏனப்பா இந்த உலகத்துல நான் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றேனே, இந்த உலகத்துடைய பிரதிபலன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேனா? எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நன்மையை நாடி உங்கள் மீது கரிசனைப்பட்டு நான் உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறேனே, என்னை பார்த்து இவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டவுடனேயே ஒரு கட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகத்தார்கள் வெறுக்கிறார்கள். வெறுத்து அவர்களை புறக்கணிப்பு செய்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள். யாரும் அவருடைய தாவாவை செய்வமெடுப்பது கிடையாது. எப்படி செய்வமெடுப்பது கிடையாது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகத்தார் மத்தியில இரவுல சொல்லி இருக்கிறேன், பகலிலையும் சொல்லி இருக்கிறேன், வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கிறேன், ரகசியமாகவும் சொல்லி இருக்கிறேன். எந்த வடிவத்துல தாவாவை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை வடிவத்திலையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் பிரச்சாரம் செய்யப்படுது, ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது என்னுடைய சமூகத்தார்கள் அவருடைய கைகளை காதுகளை வைத்து மூடிக்கொள்கிறார்களாம். எப்படி சொல்றாங்க? அவங்களுடைய கரங்களை காதுகளை வைத்து இந்த மனுஷன் சொல்றது காதலே வாங்கக்கூடாது. மேலும் அவருடைய மேலாடைகளை முக்காடுகளாக போட்டு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் ஏறத்தாழ 950 ஆண்டுகளும் வாழுகிறார். இரவு நேரம், பகல் நேரம், ரகசியமா, வெளிப்படையா, எந்தெந்த வடிவத்துல இந்த இஸ்லாமிய மார்க்க கொள்கையை, சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டுமோ அத்தனை வடிவத்திலும் சொல்லுகிறார். அந்த சமூகத்தார்கள் அவர்களை எப்படி பார்க்கிறாங்க? ஒருத்தர் உங்கள் மத்தியில ஒரு செய்தியை சொல்ல வந்தா அவரை நீங்க புறக்கணிப்பு செய்யறத எப்படி புறக்கணிப்பு செய்வீங்க? பாய், நீங்க சொல்றது பிடிக்கல, உங்களுடைய கொள்கை உங்களோடு இருக்கட்டும், நீங்கள் சொல்வது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி ஒதுங்கி செல்வது ஒன்று.
இவர் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டார், அதனால இவன் சொல்றத நம்ம மூளை கொண்டு போகணும்னு சொன்னா நாம வடிதவறி போயிடுவோம்னு சொல்லி காதல கைகளை வைத்து மூடிக்கொள்கிறார்களாம். ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு அறிவுரை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை இது போன்றான செயலில் ஈடுபட்டா அந்த தந்தைக்கு எவ்வளவு மனவலி ஏற்படும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அரவணைத்து நேர்வழி காட்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிள்ளை தாயுடைய பேச்சை புறக்கணிப்பு செய்து தன்னுடைய மேலாடை எடுத்து முக்காடாக போட்டு மறைத்துக் கொண்டால் எவ்வளவு அந்த தாய்க்கு மன வலியை ஏற்படுத்தும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது போன்றான சூழலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் இரவு பகல் ரகசியம் வெளிப்படை எல்லா வடிவத்திலையும் கொண்டு போய் சேர்த்தேன், இவர்கள் புறக்கணிப்பு செய்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் ஒரு கட்டத்தில் என்னையே கொலை செய்யப்படுகிறார்கள். துஆ செய்கிறாங்க, இவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே தீர்ப்பு வழங்கிறியா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சொல்லுகிறது, நூஹே, நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்காவிட்டால், நீங்க ஏகத்துவ கொள்கையை சொல்றீங்க, நீங்கள் ஒரு அல்லாஹ் என்று சொல்லுகிறீர்கள், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் இவர் யாரும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் பூமி வெடிக்கப்படும், வானம் பிளக்கப்படும், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய லானத்து வரும் சொல்றீங்கள, அதை கொண்டு வா. என்ன செய்யணுமா? எதை கொண்டு நீங்கள் எங்களை மிரட்டுகிறீர்களோ, எது நிகழ்ந்துவிடும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, எது இறைவனுடைய கோபத்திற்குரிய மனிதர்களாக மாறிவிடுவோம் என்று எச்சரிக்கிறீர்களோ, அந்த எச்சரிக்கையை நீங்கள் இவ்வாறு எங்கள் மத்தியிலே நிகழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், அல்லாஹ் அவ்வாறு தான் நாட வேண்டும் என்று இருந்தால் நிச்சயம் இந்த உலகத்தில் உங்களுடைய கதை முடிக்கப்படும். கருவத்தோடு கேட்கிறது அந்த சமூகம், நீங்க சொல்ற அந்த பேரழிவை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக காமிங்கள் என்று சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், நிச்சயம் அல்லாஹ் இவ்வாறு தான் நாட வேண்டும் என்று இருந்தால் நிச்சயம் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மத்தியிலே காண்பிப்பான், அவற்றிலிருந்து நான் விலகி இருப்பேன், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவரை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிற என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், நூஹே, எங்களுடைய கண்காணிப்புல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பெரிய ஒரு கப்பலை கட்டுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. எங்க கட்டுறாங்க? ஒரு படகை நாம ஏற்பாடு செய்வோம். ஒரு படகனுடைய கட்டுமான பணி எங்கே இருக்குங்க? ஆற்றங்கரை ஓரமாகவோ கடற்கரை ஓரமாகவோ துறைமுகங்களோ இருக்கும். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டக்கூடிய கப்பல் எங்க கட்டப்படுகிறது? தரை பகுதியில் கட்டப்படுகிறது. எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அந்த தருணமாக நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள், கேலி செய்தார்கள். இதோ பாருங்கள், இந்த மனிதருக்கு என்ன ஆகிவிட்டது, இந்த தரை பகுதியில் போய் கப்பலை கட்டுறாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனம் துன்புறுத்தப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவலை கொள்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கணமே சொல்லுகிறாங்க, என்னுடைய சமூகத்தாரே, எந்த வார்த்தையை கொண்டு என்னை கேலி பேசுறீங்களோ நிச்சயம் எனக்கும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான், நானும் கேலி பேசுவேன். எதை கொண்டு என்னுடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்துகிறீர்களோ அதே போன்று உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நிச்சயம் இந்த உலகத்தில் நிகழ்ந்தது என்ற விஷயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்துவிட்டு கப்பலை கட்டக்கூடிய பணியில மும்முரமாக செயல்படுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல கப்பலை கட்டுகிறார்கள். இறுதியில நம்பிக்கை கொண்டோரை அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்குமாறு சொல்றாங்க. யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ் ஒருவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஈமான் கொண்டவர்களை எல்லாம் அந்த கப்பலிலே ஏற்றிக்கொண்டு உலகம் அழிப்பதற்கான முதல் துவக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுகின்றான். நாம யோசிக்கிறோம்ல, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கியாமத்தை பத்தி சொன்னாங்க. கியாமத்து நானும் மறுமை நாளும் இவ்வாறு இருக்கிறோம் என்று 2 விரல்களை ரசூலுல்லாஹ் காமித்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் வரவில்லையே. ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு மேலாக
ஹிஜ்ரியுடைய ஆண்டுகள் கடந்து விட்டது, இன்ன வரைக்கும் மறுமை நிகழவில்லையே என்று ஒரு சந்தேகம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்ட செய்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இறுதி நேரத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிடுகின்றான், நூஹே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு ஜோடி ஏத்துக்கிறங்க. அல்லாஹ் கதை முடிப்பதற்காக திட்டம் போடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கெல்லாம் தூதராக இருந்தாரு. தூதராக இருக்கக்கூடிய அந்த சமயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை புறக்கணித்த அந்த சமூகத்தாருக்கு இழிவு தரக்கூடிய வேதனை அல்லாஹ் இந்த உலகத்தில் காமிக்கிறான். மறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எப்பொழுது வரும் என்று எண்ணுகிறோமே, உலகத்தை பேரழிவு என்று சொல்கின்றோம். உலக பேரழிவு என்ன? 2004 டிசம்பர் மாசம் நாமெல்லாம் கவலை கொண்டோம். என்ன? சுனாமி. ஏறத்தாழ ஆசியா நாட்டையே, ஆசிய கண்டத்தையே பல நாடுகளிலே பல லட்சம் உயிர்களை பலி வாங்கியது. உலக பேரழிவு என்று சொன்னோம். முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் எல்லாம் பேரழிவு என்று சொல்கின்றோம். உண்மையாகவே உலக பேரழிவு ஒரு நாளை அல்லாஹ் நிகழ்த்திருக்கிறான். அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம். அல்லாஹ் ஒவ்வொரு ஜோடியும் அந்த கப்பலிலே ஏற்றுக்கொள்ள சொல்ல பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திற்கு கட்டளையிடுகின்றான், பூமிக்கு கட்டளையிடுகின்றான். இந்த வானமும் பொழிகிறது, பூமியும் வெடித்து தன்னுடைய உள்ள இருக்கிற தண்ணீரெல்லாம் பீரிட்டு வெளியே வீசுகிறது. இறுதியாக தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையும் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறாங்க. சத்தியத்தில் கிடையாது. இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையை, இந்த படகு கப்பல் இருந்து எதிரே இருக்கக்கூடிய குன்றின் மீது இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையை பார்த்து அழைக்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யா புனை, என்னுடைய அருமை புதல்வனே, என்னோடு இந்த கப்பல்ல ஏறிக்க, அல்லாஹ்வுடைய சாபம் வரப்போகிறது, நம்பிக்கை கொண்டு இந்த கப்பல்ல ஏறிக்கன்னு சொன்ன உடனேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரண்டு நபர்களுக்கும் மத்தியில, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவருடைய மகனுக்கும் இடைப்பட்டதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்துகின்றான். அந்த அலையில அவன் அடித்து முழுகடிக்கப்படுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கும் போது அவனுடைய பிள்ளை சொன்னான், மிக உயர்ந்த மலையின் மீது ஏறி என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் என்று சொல்லி. இறுதி நேரத்தில் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரத்தை விடல. உலகம் அடிக்கப்பட துவங்கி இருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்கிறார், அருமை பிள்ளையே, இறைவனுடைய அத்தாட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னோடு வந்துவிடு, ஈமான் கொண்டு விடு என்று சொல்கிறார். அந்த அழைப்பை புறக்கணித்த அந்த ஒரு காரணத்தினால அவன் இந்த உலகத்திலேயே முழுகடிக்கப்பட்டு கருவெடுக்கப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, உலகத்துல அந்த கப்பல்ல இருந்தவர்கள் மட்டும்தான் மீதம். உலகத்திலேங்க இந்த உலகம் முழுக்க எத்தனை பல கோடி மக்கள் இருந்திருப்பாங்க, பல ஜீவராசிகள் இருந்திருக்கும். அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை மனிதர்களும் அழிக்கப்பட்ட நாள் மிகப்பெரிய ஒரு சம்பவம், வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி அல்லாஹ் சொல்லுகின்றான், இதோ நாம் அந்த கப்பலை ஓட்டி சென்று ஜோதி என்கின்ற மலையில நிலை கூட செய்தோம், பின்னாடி வரக்கூடிய சமூகத்தார்கள் அதை அத்தாட்சியாக அறிந்து கொள்வதற்காக செய்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு கட்டளை போடுகின்றான். வானம் தன்னுடைய மழை பொழிவை நிறுத்தி கொண்டது, பூமி நீரை உறிஞ்சப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இதோ நூஹே, இந்த பூமியில கப்பலில் இருக்கக்கூடியவர்களை இறங்க சொல்லுங்கள், அவர்களுக்கு அருளும் அபிவிருத்தியும் இருக்கிறது. அந்த கப்பலிலே ஏறிய நல்லடியார்களுடைய சந்ததிகளாகத்தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகளாக நாம் இருந்தாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை யாரெல்லாம் கேட்டு கப்பலிலே பயணித்தார்களோ, ஈமான் கொண்டிருந்தார்களோ, அவருடைய சந்ததிகளாகத்தான் நாம் இன்னைக்கு உலகத்திலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம், இஸ்லாத்தை வாழ்க்கையினுடைய நெறியாக செயல்படுத்தக்கூடிய நாம்
அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற நாம், தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய நாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை போன்று எல்லா கட்டங்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோமா? எண்ணி பாருங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார் மத்தியில எப்படியெல்லாம் தாவா செய்ததாக வருகிறது. திருக்குறானில் அல்லாஹ் பதிவு செய்யணும் பார்த்தீங்களா? இரவுல போய் தாவா செஞ்சாங்களாம். நாம என்ன செய்வோம்? இரவுல என்னங்க செய்வோம்? நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டு குரட்டி விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருப்போம்ல. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சமூகத்தின் மீது அக்கறை, அந்த அக்கறையினுடைய வெளிப்பாடாக இரவு நேரத்தில் தாவா செய்யறாங்க, பகல் நேரத்திலையும் தாவா செய்யறாங்க. அது போக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படையாக தாவா செய்கிறார்கள். எத்தனை வடிவத்தில் நாம் இன்னைக்கு வெளிப்படையாக தாவா செய்துகிட்டு இருக்கிறோம்? முஸ்லிம் மக்கள் மத்தியிலையும் முஸ்லிம் அல்லாத ஏனைய பிற மக்கள் மத்தியிலையும் இஸ்லாத்துடைய தூய்மையான வடிவத்தில் இந்த இஸ்லாமிய கொள்கையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. வெளிப்படையாக சொல்வது போன்று ரகசியமாகவும் சொல்லி இருக்கிறாங்களாம். அதுங்க என்னங்க ரகசியமா சொல்றது? யார்கிட்ட போய் ரகசியமா சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபிகள் நாயகம் அவர்கள் தான் நபித்துவம் பெற்ற பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் மக்கான்ல அமர்ந்து கொண்டு ரகசியமாக தோழர் மத்தியில இஸ்லாத்தை பரப்பினார்கள். இஸ்லாத்திற்கு கடுமையான நெருக்கடியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சற்று நாள் கழியட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காத்திருக்கல. தன்னால் எவ்வளவு இந்த கொள்கையை பிற மக்கள் எடுத்து சொல்ல முடியுமோ ரகசியமான முறையில பல நபர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால்தான் பல தோழர்கள் இன்றையளவும் நாம சிலாகத்து பேசக்கூடிய பல நபி தோழர்களும் அந்த ரகசிய காலகட்டங்களில் ஈமான் கொண்டவர்கள் தான். பிலாலாக இருந்தாலும் சரி, அபூபக்கர் சித்திகா இருந்தாலும் சரி, இறை தூதர் முகமதை பார்க்க யாராவது வெளியூர்ல வெளில வந்தா போதும், முகமது யார் என்று விசாரித்தால் போதும் கருவறுக்கப்படும். அப்பேற்பட்ட இக்கட்டான சூழல கூட அல்லாஹ்வுடைய தூதர் தளராமல் ரகசியமான முறையில் இஸ்லாமிய கொள்கையை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட நிலைமை நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த இந்தியா என்கின்ற நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த இந்தியா என்கின்ற நாட்டில் வெளிப்படையாக மேடை போட்டு இஸ்லாமிய கொள்கையை பிற மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு மிகச் சிறந்த வாய்ப்பு இருக்கிறது. இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கருவறுக்க வேண்டும் என்று அந்த சமூகம் திட்டம் போடுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தலைமறைவாக இருந்து ரகசியமாக தாவா செய்யறாங்க. இன்னைக்கு நாம எத்தனை வடிவத்தில் தாவா செய்கிறோம்? நேரம் இருந்தா பார்க்கலாம். என்னுடைய சக தோழர் மத்தியில, என்னுடைய வீட்டார் மத்தியில, என்னை ஈண்டெடுத்த புறந்தள்ளிய என்னுடைய பெற்றோர் மத்தியில ஏகத்துவ கொள்கை இதுதான், இந்த கொள்கையில் பயணித்தால் தான் நாளை மறுமையில் சொர்க்கம் என்று எத்தனை நபர் மத்தியில சொல்லியிருப்போம். இந்த உணவு சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, இந்த உணவு சாப்பிட்டா உடலுக்கு தீமை என்று வெளிப்படையாக ரகசியமாக உலகத்துடைய நன்மைக்காக எத்தனை மணி நேரங்கள் நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் மத்தியிலே பேசுகின்றோமே. ஆனால் ஒரு கணம் என்னோடு நாளை மறுமையில நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே இருக்க வேண்டும், சொர்க்க பூஞ்சோலையில உங்களுக்கான மாளிகைகளை நீங்கள் இருக்க வேண்டும், அதற்காக இந்த ஏகத்துவ கொள்கையில நாம் பயணிப்போம் என்று எத்தனை நபர்கள் வெளிப்படையாக பிரச்சாரத்தை புரிந்திருப்போம். சில நேரங்கள்ல சில பகுதிகளுக்கு போனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நான் தௌஹீத்வாதி சொல்றதுக்கே வெட்கப்படுறோம். இங்க குடும்பத்துல விசேஷத்துக்கு போகணும்னு சொன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க பாய், கிண்டல் அடிப்பாங்க பாய். அந்த கிண்டல் அடிக்கும் பொழுது இவனா விரல்ல சிக்கிறமே, இவனா நாம் அப்பப்ப காதல்ல கையை தூக்கிறமே, இவன் நெஞ்சின் மீது கையை கட்டக்கூடியவன் என்று சொல்லி நம்மளை கிண்டல் அடிக்கிறார்கள். அதனால தௌஹீத்வாதி என்று சொல்வதற்கோ தௌஹீதுடைய கொள்கையை சொல்வதற்கோ வெட்கப்படுகின்றோம். எண்ணி பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல ஆண்டுகள், ஏறத்தாழ 950 ஆண்டுகள் இந்த சமூகம் எவ்வளவுதான் இழிவுபடுத்தினாலும், இந்த சமூகம் எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும், எவ்வளவுதான் நம்மளை கிண்டல் அடிச்சாலும் எடுத்து சொல்லக்கூடிய கடமையில சரியாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம அந்த மாதிரியான விஷயத்துல சரியா இருக்கணுமோ பார்த்துக்கிறோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் தன்னை ஆளாக்கிய, வளர்த்து ஆளாக்கிய பெரிய தந்தையாரத்துல இறுதி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அவங்க போய் தாவா செய்யறாங்க.
அருமை பெரிய தந்தையாரே, நீங்கள் ஒரே ஒரு கலிமா மட்டும் சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வது என்னுடைய பொறுப்புன்னாங்க. சாகக்கூடிய சக்கராத்துடைய நேரம், அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தாவா செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது பூமியில, ஒட்டுமொத்த உலகமே கருவறுக்கப்படுகிறது, வானம் கொட்டி கொண்டிருக்கிறது, பூமி தன்னோடு இருக்கக்கூடிய நீரை பீரிட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளை பெற்றெடுத்த ஈன்று புறந்தள்ளி பெரிய ஆளாக்கி இருக்கிற பிள்ளை எதிரே இருக்கிறார், அழைக்கிறார், அருமை புதல்வனே, என்னுடைய மகன் நீ, ஒரு முஸ்லிம்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதனாக இருக்கக்கூடிய என்னுடைய வாரிசு. கவலை கொள்கிறார், இறுதி நேரத்திலையும் அழைக்கிறார். ஆனா நாம இன்னைக்கு எத்தனை நேரத்துல தாவாவை செய்திருப்போம்? ஏதேனும் ஒரு வார்த்தை தவறுதலாக சொல்லிவிட்டால் பல ஆண்டுகளாக வாய் பேச இயலாத மனிதர்களை போன்று நாம விலகி நிற்கிறோமே. குடும்பத்துல ஏதேனும் ஒரு சின்ன சண்டை இருந்தா அந்த சண்டையின் மூலியமாக அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, என்னுடைய பிணத்திற்கு கூட அவர் வரக்கூடாது என்ற அந்த நிலை வரைக்கும் பேசுகின்றோமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த சமூகம் ஏளனமாக சிரித்தது, கேலி செய்தது. அப்பொழுது கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவாவை தான் செய்தார்களே தவிர கடுமையான வார்த்தையை பயன்படுத்தல. இன்னைக்கு நாம எத்தனை நபர் மத்தியில தாவாவை செய்திருப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இக்கட்டான கடுமையான சூழல்ல கூட பிரச்சாரத்தை எந்தெந்த வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ என்று சிந்தித்தார்களே தவிர இவர்கள் எதற்கு சொல்ல வேண்டும், இவர்கள் சொல்லி சொல்லி இவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று எல்லாம் பார்க்காமல் சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். ஒரு காலகட்டத்தில் இங்கேயே நாம எவ்வளவு விஷயத்தை செய்திருப்போம். ஆனா இன்னைக்கு ரமலானுடைய மாசம் வந்தா தான் இந்த பள்ளிவாசல் நிறையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கூரையாக இருக்கும் பொழுது பள்ளிவாசல் நிறைந்து வழிந்து மக்களுடைய கொள்ளளவு பத்தாமல் கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டடத்தை எழுப்பி விட்டோம். கட்டடத்தை எழுப்பிய பிறகு கட்டடம் பிரம்மாண்டமாக தெரிகிறது, மக்களுடைய வருகை என்பது குறைவு, மக்களுடைய தியாகம் என்பது குறைவு. எந்த வடிவத்தில் இந்த தௌஹீதை இந்த பகுதியில் எடுத்து சொல்ல முடியும் என்று ஒரு காலகட்டத்தில் திட்டம் தீட்டி எல்லா விஷயத்திலும் செய்தோம். ஒரு மனுஷன் 2 ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, மெகாபோனுக்கு ஓடு. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, தனிநபர் தாவா செய்வோம், நோட்டீஸ்களை கொடுப்போம். சபே பராத்தை பற்றியான விழிப்புணர்வு, லைலத்துல் கதர் பற்றியான விழிப்புணர்வு, மெஹராஜனுடைய படிப்பினையுடைய விழிப்புணர்வு என்று எத்தனையோ விஷயங்கள். இந்த சமூகத்தார்கள் அனாச்சாரத்தில் இருந்தாங்க, எத்தனையோ விதாத்தான முறையில் இருந்தாங்க. அத்தனை மக்களுக்கும் இந்த சத்திய கொள்கை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு வீரியம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? பாய், எனக்கு குழந்தை குட்டி இருக்கிறது, எனக்கு குடும்பம் ஆயிருச்சு, எனக்கு பல சங்கடங்கள் இருக்கிறது, சிரமங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சோதனையை நாம் சகித்து கொண்டு பொறுமையாளியாக கடைபிடித்து அவனுடைய மார்க்கத்திற்காக நம்ம பாடுபட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பல தகுதிகளாக உயர்த்துவாங்க. எண்ணி பாருங்க, இந்த சமூகத்தில் நம்ம எந்த ஒரு அட்ரஸ் எல்லாம் இருந்தோம், யாரும் தெரியாம இருந்தோம். ஏகத்துவ கொலை எடுத்து சொல்வதனால் இவர்கள் தௌஹீத்வாதி, இவர்கள் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள், யாருடைய பொருளுக்கும் இவர்கள் ஆசை கொள்ளாமல் பிறர்கள் ஏழைகள் எளியவர்கள் வந்து கேட்டால் அவர்களுக்கு முதன்மையாக நின்று அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று ஒரு பெரிய பட்டத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவங்க தொழுகை அறிஞ பாய், அவங்க பொய் பேச மாட்டாங்க பாய், அவங்க ஏமாத்த மாட்டாங்க பாய், அவங்க தப்தருக்காக பள்ளிவாசலுக்கு இவ்வளவு ரூபா கட்டணும், அடக்கம் செய்வதற்காக மாச சந்தா வருஷ சந்தா கட்டணும் என்ற அந்த நிலையெல்லாம் இவர்கிட்ட கிடையாது பாய். பயணத்தில் இருக்கக்கூடிய பயணியாளி கூட காசு தொலைந்து விட்டால் ஏதோ ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும்னா கூட நம்மிடத்துல வந்து பணம் பெற்று செல்லக்கூடிய அளவுக்கு பிற பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே அங்கே சென்றால் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்துல இந்த பகுதியில ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறான், நேர்மையானவர் என்று சொல்லி, சத்தியத்தில் சொல்வது போன்று செயல்படுவார் என்று சொல்லி.
வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்க முடியலையே என்று இயங்குகின்ற ஒரு காலம் போகி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மாதா மாதம் உணவு கொடுத்து அந்த இஸ்லாத்திலேயே ஆகச்சிறந்தான ஒரு காரியமாக இருக்கிறது. பெருமானார் சொன்னார்களே, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அந்த மிகச்சிறந்த உன்னதமான பணியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தௌஹீத் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த கொள்கையை சொல்வதற்கு நாம வெட்கப்படுவோங்க. இந்த கொள்கையை சொல்வதற்கு நாம சங்கடப்படுகின்றோம், சளைத்துக் கொள்கிறோம், பின்வாங்கிக் கொள்கிறோம். எண்ணி பாருங்கள், நாம வரட்சணை துடிமத்துக்கு போறது கிடையாது, வரட்சணைக்கு ஆதரவு கொடுப்பது கிடையாது, வட்டிக்கு போவது கிடையாது, வட்டிக்கு துணை போவது கிடையாது. வட்டிக்கு போய்கிட்டு இருக்கிற மக்களை மீட்டெடுக்கக்கூடிய பணியிலே செய்து கொண்டிருக்கிறோம். கல்வி இல்லாத மாணவர் மத்தியிலே கல்வியை புகட்டி கொண்டிருக்கிறோம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனிதர்களை, இல்லாதவர்கள், இயலாதவர்கள், எளிமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி, பொருளாதார உதவி, வாழ்வாதார உதவி, கல்வி உதவி என்று பல உதவிகளை இன்றைக்கு நம்முடைய கரங்களால் செய்து கொண்டிருக்கிறோமே, அதற்கெல்லாம் அடித்தளமிட்டது இந்த தௌஹீதுடைய கொள்கை. இன்னைக்கு இந்த கொள்கையை மறந்தவர்களாக, இந்த கொள்கையை பேரளவுக்கு பெயர் தாங்கிகளாக செயல்படக்கூடிய நிலைக்கு இருக்கிறோமே. காரணம், தாவாவை விட்ட காரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த நேரத்திலையும் தாவா விடல. எவ்வளவு நாள் நம்ம எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்ம அந்த பாதையில சரியாக செயல்படுவோம். எதை விட்டு நம்ம விலகி, சற்று விலகி இருக்கலாமே என்று விலகி இருந்தோம், சைத்தான் முழுமையாக விளக்கு செய்து பாவமான வழியை நோக்கி போயிடுவான். எந்த ஏகத்துவ கொள்கைக்காக உயிரையும் கொடுக்க தயார் என்று வந்தோமோ அந்த ஏகத்துவ கொள்கை என்ன தெரியாம போயிரு. இந்த ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காக ஈமானை இழந்துவிடக்கூடாது மக்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் அதுவாக இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி இழந்தாங்க, பிள்ளையும் இழந்தாங்க, பெரும் சமூகத்தாரை இழந்தார்கள். இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் தியாகம் புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவர் செயல்பட்டதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சம்பவத்தை நமக்கு ஒரு படிப்பனையாக கொடுத்திருக்கின்றான். அவர் சில எடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரச்சாரத்தை போன்று நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலேயோ, நமக்கு அறிந்திருக்கிற மக்கள் மத்தியிலேயோ, நம்முடைய மொஹல்லா பகுதி மக்கள் மத்தியிலேயோ வெளிப்படையாக தெளிவான முறையில, ரகசியமான முறையில, பகலை இரவு என்று பாராமல் இஸ்லாத்திற்காக நாம் இந்த மார்க்கத்தை சீரான முறையில நாம செயல்படுத்துவதற்காக பிற மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த சொல்லக்கூடிய கொள்கை நாம் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவற்றிலே நாம முழுமையாக இறுதி பற்றோடு இருப்போம். அந்த பற்றுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். Last, the question, don't answer the second, please.